அவர் கண்ணால அவன் பார்த்ததுனால நான் பட்டு காலி நான் முடிஞ்சது ஜோலி கலரு கண்ணாடி அவன் பண்ணுற பாடி எந்த பல்டி களி அடிச்சது ஜல்தி இதுதான் டீம். ஆக்சுவலாக இது மியூசிக் டைரக்டர் தேவ் அண்ணன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இட்ஸ் அ பிரிட்டோ டைரக்டர், லவ்லி ஆர்டிஸ்ட் அண்ட் காவியா, குட்டி ஸ்டோரி காவியா சொல்லுவாங்க. அதனால் அது ஹைரா இட்ஸ் அ ஹீரோயின் நம்ம படத்தில். அண்ட் தேங்க்யூ. We would like to welcome our favorite directors Lokesh Kanagaraj Anna and Ranjit Anna to felicitate the team. Thank you so much team. Thank you so much for joining. அவர் கண்ணால அவன் பார்த்ததுனால நான் பட்டு காலி நான் முடிஞ்சது ஜோலி கலரு கண்ணாடி அவன் பண்ணுற பாடி எந்த பல்டி களி அடிச்சது ஜல்தி வறண்ட மின்மினி என் இருண்ட வீட்டுல நீ விளக்கு ஏத்தடி கரன்சி நோட்டுல உன் பேரக்கு இருக்கிறேன் என் ரேஷன் கார்டுல உன்னை சேர்க்க துடிச்ச அடியாத்தி அழகான இவ சேட்ட அடங்காதோ வரலாற புதுசாதான் நான் மாத்த. Thank you so much. A big round of applause to our favorite actors Lokesh Anna and Ranjit Anna for joining and making this event a grand success. Thank you so much. இப்போ நம்ம towards நிறமாறா உலகில் அந்த டீம் கிட்ட இருந்து கேட்க போறோம். A big round of applause. எல்லாத்துக்கும் ஷீட் கொடுத்தீங்க, எனக்கு எதுவும் கொடுக்கலையே. நானும் இந்த டீம் தானே. சாருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய gift, அதனால நாங்க ஒரு தனி gift கொடுக்கல. டீமுக்கு மொத்தமா எல்லாருக்கும் கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் நானும் டீம் இந்த டீம்ல படத்தை வச்சிருக்கேன். என்னப்பா ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நீங்கள் நம்ம ஈவெண்ட்டு தேங்க்யூ சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறது, ரஞ்சித் அண்ணான்ட்டேன்னு தான் நான் இப்போ சொல்லிட்டு தான் போனாங்க, டே இன்னும் நான் நடிச்சிட்டு இருந்தேன் எப்போ படம் பண்ண நீ அப்படின்னாரு. ஏன்னா அண்ணனோட படத்தில் மெட்ராஸில் நான் பண்ணிருக்கும் போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், எனக்கு கை முகம் எல்லாமே போயிடுச்சு. அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ணனுக்கு தெரியும், அதான் சொன்னாங்க. கட் பண்ணோம்னா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன். அவர் முன்னாடியே அவர் கையில் அவார்டு வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லொக்கேஷனை கூட மாநகரம் டைம் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன், அவருக்கு ஞாபகம் இருக்காது, அவர் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பேன். நிறைய தடவை பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா, இந்த மொமெண்ட்டை உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. படம் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன். நான் ஸ்ட்ரைட்டாக இப்போ க்யூப்லேருந்து தான் வரேன், நான் சென்சாருக்கு இது பண்ணிவிட்டு ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு. மார்ச் 7th நீங்கள் எல்லோரும் வரணும், அண்ணனுக்காக வருவீங்க. எனக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக தேட்டர் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. இதில் பாரதராஜா ஐயா, நட்டி சார், சாண்டி அண்ணா, யோகி பாபு அண்ணா, மயம் கோபி அண்ணா, இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஹீரோயின்ஸ், எங்களோட ஹீரோயின்ஸ் ப்ளஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மா பேஸ் பண்ண படம். உங்களுக்கு ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்ச் 7th கண்டிப்பாக வந்துடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்டேஜை வந்து ஃபஸ்ட்டு படியாக எடுத்துக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அது மட்டும் இல்லாமல் 10th இயர்ஸ் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நான் அண்ணனோட ஸ்டுடியோவில் ஒரு 2 தான் ஆடியிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் தானே. தேங்க்யூ. இவர் தான் வந்துட்டு நிறமாற மொழிகளோட மியூசிக் டைரக்டர் தேவ். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கடா. நன்றிண்ணே உங்களை கூப்பிட்டதுக்கு.
உங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள்ண்ணா. என்னோடது முதல் படம் இது. நான் ரஞ்சித் அண்ணா கூட லோகேஷ் அண்ணா கூடலாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைமு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏதோ கனவு மாதிரி இருக்குது. ஆனால் இது ரொம்ப நன்றிண்ணே. எல்லோரும் மார்ச் 7 டேட்டில் வந்து நிறமாறும் உலகில் பாருங்கள். நன்றி, வணக்கம். Hello, எல்லாருக்கும் வணக்கம். Sandy Master, congratulations, and I hope you open more studios. And நிறமாறும் உலகில் March 7th release ஆக போகுது. So please go watch it. Family கூட பாருங்க, அம்மா கூட பாருங்க. And yeah, so thank you, நன்றி, மீண்டும் சந்திப்போம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து சாண்டி மாஸ்டர் கூட. ஸோ இது எனக்கு பெரிய விஷயம். அண்ட் சாண்டி மாஸ்டர் கூட நடிக்கும்போது எனக்கு சாண்டி மாஸ்டர் இஸ் திஸ் ஃபேமஸ், சாண்டி மாஸ்டர் இஸ் திஸ் இன்ஸ்பைரிங், hardworking. I think I'm very, very lucky, Master, that I got to share screen with you. Congratulations, 10 years and many, many, many more years to come. I want to be part of Sandy Master's era that is going to come really soon. And Nirammarum Ulagil, it's a beautiful story. March 7th, it's releasing in the theaters near you. Kandipa poiti ellaru theater la pada parunga. And I hope you all like it. Thank you. Hi, எல்லாருக்கும் வணக்கம். First of all, Sandy Master, very hearty congratulations. பிஸியாக இருக்காரு. ஸோ அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா இங்கே இவ்வளோ டேலண்டடான கிட்ஸ் அண்ட் நிறைய பேர் செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு எல்லாரையும் பார்க்குறதுக்கு. நான் ஒரு 10 years முன்னாடி நானே பேசாமல் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கலாமோ அந்த மாதிரி இருந்தது. செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் அவரோட ஜேர்னி சொல்லவே தேவையில்லை, செம்ம இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டிங்காக இருக்குது அவர் டெய்லி பார்க்கும் போது உங்கள் ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ அண்ட் நிறமாறும் உலகில் March 7th வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். நம்ம அம்மாக்கள் எல்லாருக்கும் அந்த படத்தை வந்து டெடிகேட் பண்ணுவோம். ஸோ March 7th கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் மைம் கோபி அண்ணன். ஆக்சுவலாக வந்து நான் அது ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்கேன், இவர்கிட்ட தான் நான் ஆக்டிங் கற்றுக்கினேன். அப்பா நம்ம இவர் தான் வந்து லாக்டவுனில் வந்துட்டு அண்ணங்கிட்ட தான் போயிட்டு சரி ஆக்டிங் கற்றுனேன். ஆனால் பட்டு அவரை மாதிரிலாம் பண்ண முடியல. அவர் வந்து பயங்கரமாக ஒன்று பண்ணுறாரு, சான்ஸ் இல்லை. அதான் கொஞ்சம் கொஞ்சம் அவர்கிட்ட இந்த டிப்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டேன், அதை வச்சு தான் ஓட்டின்னு இருக்கேன். இன்னும் நிறைய கற்றுக்கணும் அவங்ககிட்ட. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய பாராட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோக்குள்ள கை தட்டுறீங்களோ அந்த குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். பாராட்டுகள் எப்படி வாய் வழியாக சொல்ல முடியாது, அந்த கை வழியாக சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை தான் அது. நீங்கள் எவ்வளோக்குள்ள அந்த கைத்தட்டலுக்கு அந்த காது கேட்குதோ அந்த குழந்தைங்க ஆட ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அந்த குழந்தைங்க ரொம்ப அழகாக ஆடினாங்க. இவ்வளோ பெரிய டான்ஸை நாங்களாம் ஆடினா ஆட்டு வெளியே வந்து துடிக்கும். எங்களுக்கெல்லாம் வெளியே வந்து கெஞ்சிட்டு போய்ட்டு தயவுசெய்து விட்டுறா அப்படின்னு. அப்படி ஆடுறதுக்கு அந்த பிள்ளைங்க எப்படி இது கற்றுக்கிட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இத்தனை பாட்டுக்கும் ரொம்ப அழகாக ஞாபக சக்தியோடு ஆடுறதே பெரிய காரியம். இந்த தாளம் என்பது ரொம்ப அழகு. தாளம் தள்ளி போனாலே வாழ்க்கை பிடிக்காது சொல்லுவாங்க. தாளத்தில் பேசணும், தாளத்தில் எல்லாமே தாளத்தோடு தான் இருக்கும். ஃபேன் கடன்னு சுற்றிட்டே இருக்கும், நம்ம ஹார்ட் பீட் லெஃப்ட் ரைட் அடிச்சுட்டே இருக்கும், எல்லாமே தாளத்தோடு இருக்கும். அந்த தாளத்தோடு பழகும்போது வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு சாண்டி பாபா, சாண்டி தம்பி, என் குரு, என்ன ஒன்றா சொல்லலாம். எல்லோரும் சாண்டியை வந்து ஐயா வந்து ஒரு டான்ஸராக பார்த்துருப்பேன், நான் பெரிய நடிகனாக பார்த்துருக்கேன். அந்த மூளை தூங்கியே தூங்காது, யோசிச்சுட்டே இருக்கும். எப்படி இது யோசிச்சுட்டே இருக்காரு, நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்கும். ஏதாவது பண்ணணுன்னா நல்லா பண்ணணும், சூப்பராக பண்ணணுன்னா நீ போதும் தம்பியை சூப்பராக இருக்குது தம்பியான ஒத்துக்க மாட்டா போல். அதுலேருந்து ஒரு 10 வார்த்தை 10 விஷயத்தை கற்றுக்கிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இந்த மேடை வந்து இந்த ஒரு துவக்கமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பெரிய மேடை காத்திருக்கு, அது கண்டிப்பாக நடக்கும். அது கூட தனியாக போய் நிற்கவே மாட்டாங்க, அவங்க கூட நிறைய மக்கள் வந்து நிற்பாங்க. அதில் அந்த மக்கள் எல்லாருக்குமே சாண்டி மாதிரியே இருப்பாங்க எல்லாருமே. அது ரொம்ப அழகான விஷயம். உள்ளத்தில் பயங்கர பெரிய மனுஷன் அந்த மனுஷன். உருவத்தில் தான் ரொம்ப சின்ன மனுஷன், ஆனால் உள்ளத்தில் பெரிய மனுஷன். இதுக்கு நல்லா பாராட்டிக்கலாம் சாண்டி ஐயாவை. இதான் பாராட்டா, அவங்க பாராட்டா. சாண்டி ஐயாவுக்கு பெருசாக பேசலாம் வந்து இப்படி தான் பேசணும் அப்படின்னு கோட்பாடே இருக்காது. அவராகவே இருப்பார் எப்போதுமே. மனசில் கல்லங்கோடமாக தான் இருக்கும். எந்த வார்த்தை பேசலாம் உடனே பட்டுன்னு அடிச்சிடுவார். ஐயோ அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களா, அதெல்லாம் பற்றி கவலையே பட மாட்டார். மனசு வெள்ளை, அதனால் பல்லு வெள்ளை, அதனால் உள்ள வெள்ளையாக இருக்கிறதுனால பல்லு வெள்ளையாக தெரியுது ரொம்ப, அப்படி தானே. அதனால் எப்போதுமே தனித்துவம் என்பது ரொம்ப அழகு இல்லையா. அவர் போகிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நடக்கிற நடையாக இருக்கட்டும், ஆடுற ஆட்டமாக இருக்கட்டும், அவர் என்ன பண்ணாலும் தனித்துவமாக இருக்குது.
அந்த தனித்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னை ரொம்ப அழகாக காட்டிக்கிறதுக்கான விஷயமே தனித்துவம். உண்மையாக இருக்கிறாரு. அந்த உண்மையாக இருக்கிறது தான் ஆண்டவன் நிறைய கொடுத்துட்டே இருப்பான். ஆண்டவன் அவருக்கு இன்னும் நிறைய கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் டான்ஸ் மாஸ்டராக பார்க்குறீங்க, அடுத்த படத்தில் பெரிய நடிகனாக பார்ப்பீங்க, இந்த படத்தில் பெரிய நடிகனாக பார்ப்பீங்க. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. நான் கேட்டேன் தம்பிக்கிட்ட, எப்படி தம்பி அப்படின்னு. அதுக்கு கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணதே பிரிட்டு தம்பி தான். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது சாண்டியாவுடைய அந்த சொல்லுவாங்க டான்ஸ் மாஸ்டராக அந்த அதெல்லாம் மறைஞ்சிடும், பெரிய நடிகராக தெரிவார். அதுக்கு இது துவக்கமாக கண்டிப்பாக அமையும். இந்த டீமே ரொம்ப அழகான டீம். ரொம்ப குட்டி புள்ள. இந்த புள்ள வந்து மியூசிக் அமைச்சிருக்கு. அந்த பிள்ளைக்கு வயசுக்கும் மியூசிக்கும் சம்மந்தமே இருக்காது. இது எல்லாமே சூப்பரான டீம். எல்லாம் ஒரு குடும்பம். நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் நானும் இருக்கிறது பெரிய சந்தோஷம். இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்களுங்க. 10 வருஷம், இந்த 10 இன்னொரு 0 தாண்டி 100க்கு போய் சேர்கிறதுக்கான வார்த்தைகள் இது அமையும் கண்டிப்பாக. வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இன்னும் எல்லாரும் பாராட்டுத்தோட நல்ல கைத்தட்டி இந்த குழந்தையில ஆரவாரம் பண்ணுங்க. அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படும். மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்ங்க. தேங்க்யூ ஸோ மச்னா. தேங்க்யூ ஸோ மச் டீம்ஸ். தேங்க்யூ. படம் கண்டிப்பாக வந்து வெற்றி அடையும். சீக்கிரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி